முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தின் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே, முதல் தமிழே, செந்தமிழே, நறுத்தமிழே, நற்தமிழே, நாட்டிய தமிழே, மானே மரகதமே, தேனே திகட்டாத திரவியமே, தாயே ஒரே மொழி இரண்டாக பிரித்து மூன்று எழுத்துக்கள் படைத்து 4 திசைகளிலும் புகழை பரப்பி 5 அணிகளில் கலந்து 6களுக்கும் பெயர்களை சூட்டி 7 சுரங்களில் கலந்து 8 தொகை பாட்டுகளை எழுதி நவரசங்கள் கலந்து 10 பாட்டு எழுதி 100க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் 1000க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதி வளர்த்த என் தமிழ் அன்னைக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இனிதொரு நாளிலே நமது தாயகம் திரும்பிய சொந்தங்களுக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்து அதை திட்டங்களாக நிறைவேற்றி இன்று அது நேரடியாக வழங்குவதற்காக வருகை தந்திருக்கும் ரெப்கோ வங்கியின் தலைவர் சந்தானம் சார் அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்ச்சியை தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை நேரடியாக வருகை தந்திருக்கும் தங்கராஜ் சார் அவர்களே மற்றும் ஈரோடு இந்த விழாவினை மிக சிறப்பாக செயல்படுத்தி மக்களுக்காக இந்த சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் ஈரோடு ரெப்கோ வங்கியின் மேலாளர் தாமோதரன் சார் அவர்களே அனைவரையும் வருக வருக என்று பேரவை பிரதிநிதிகள் சார்பாக வரவேற்கின்றோம். கல்வி ஒன்றுதான் வறுமைக்கான தீர்வு என்று உணர்ந்து மக்களுக்காக, குறிப்பாக தாயகம் திரும்பிய மக்களுக்காக கல்வி உதவித்தொகையை எவ்வாறெல்லாம் கொண்டு சேர்க்க முடியுமோ என்று முழு நாளும் முழு நேரமும் இதை உறுதியாக கருத்தில் கொண்டு பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய கல்விக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த சிங்கிள் பேரண்ட், அதாவது தாய் தந்தை இழந்தவர்களுக்காக கல்வித்தொகையை மிக அதிக அளவில் கொடுத்து நமது தாயகம் திரும்பிய மக்களுக்காக வாழ்வை உயர்த்துவதற்காகவும் பல மாணவர்கள் கல்வியை பாதியிலே கைவிட்டுவிட்டு வேலைக்கு செல்வதை தடுப்பதற்காகவும் எவ்வாறெல்லாம் இந்த கல்வியை தொடர்வதற்கு நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியும் என்று முழு நேரமும் தன் சிந்தனையை முழுமையாக பயன்படுத்தி இரு தலைவர்களும் பல திட்டங்களை கொண்டு நிறைவேற்றியிருக்கிறார்கள். கடந்த அஜெண்டாவிலே இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முற்காலத்தில் எல்லாம் பேரவை பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு மட்டும்தான் திட்டங்கள் சென்றடைய முடியும் என்ற சூழ்நிலையை மாற்றி குடும்பத்தில் யாராவது ஒருவர் பேரவை உறுப்பினராக வகுப்பு உறுப்பினராக இருந்தால் அவர்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கும் விதமாக பல வகையிலே திட்டங்களை கொண்டு நிறைவேற்றிய இருபெரும் தலைவர்களுக்கு இந்நேரத்தில் நாம் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்ம தாயகம் திரும்பிய மக்கள், ஏழை எளிய மக்கள், கணவனை இழந்த தாய்மார்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தில் கருத்தில் கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தையல் மிஷின் வழங்குவதற்காக ஏற்பாடுகளை செய்து அதிலேயும் இருந்த சில சட்ட சிக்கல்கள் எல்லாம் நீக்கி அவர்கள் தாயகம் திரும்பிய மக்களாக அவர் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இருந்தால் கூட அவர்களும் இந்த தையல் மிஷினை பெறலாம் என்று திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஏராளமான தாய்மார்களுக்கு நாடு தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல படிப்புக்காக ஸ்காலர்ஷிப்பையும் கடந்த காலத்துங்களை விட இந்த காலத்தில் உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு முக்கிய கருத்தாக இருக்கக்கூடிய நமது இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக முழு நேரமும் தன்னை முழுமையாக பயன்படுத்தி வங்கி ஊழியர்கள் செயல்பட்டதன் விளைவாக தான் இன்று நமது வங்கி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியின் நிதியிலிருந்து தான் நமக்கு அறக்கட்டளைக்காக மிகப்பெரிய அளவில் தொகைகள் ஒதுக்கப்பட்டு இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இந்நேரத்தில் வங்கி ஊழியர்கள் அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்னும் வருங்காலங்களிலும் பல திட்டங்களை கொண்டு வருவதற்காக தலைவர் அவர்கள் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். எங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், நம் தாயகம் திரும்பிய மக்களுக்காக ஒரு கல்லூரி கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை வரவேற்கிறதுக்காக இந்த நேரத்திலே நான் உங்களுடைய மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்னும் வருங்காலத்தில் நம் தாயகம் திரும்பிய குழந்தைகள் சொந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய சூழ்நிலையை நம் தலைவர் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரவை பிரதிநிதி திரு எம். மூர்த்தி சார் அவர்களை உங்கள் சார்பாக பேசுவதற்காக மேடைக்கு அழைக்கிறேன்.